ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 37. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். வினய் சிரித்தபடி தாரணியை பார்த்து, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா என்று நடந்ததை கூற தொடங்கினான். கோவிலுக்குள் நுழைந்த ஆதி சன்னதிக்கு அருகில் அதே பட்டு வேட்டி சட்டை தலைப்பாகை அணிந்து ஒருவன் நிற்பதைக் கண்டு அதிர்ந்து போனான். அது வேறு யாரும் இல்லை, நம் வினய்தான். ஆதி பதற்றத்தோடு அவனை நெருங்கி, டேய் வினய், உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி கல்யாண மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ்ல வந்திருக்க? இது தேவையில்லாத ப்ராப்ளமை கிரியேட் பண்ண போது வினய் என்றான் ஆதி. வினய் அமைதியாக ஒரு கள்ளச்சிரிப்பு சிரித்தான். சும்மாதான், வா மச்சான் என்று மட்டும் சொல்லிவிட்டு தன் கவனத்தை செந்திலின் மேல் திருப்பினான். அப்போதுதான் ஆதிக்கு வினயின் திட்டம் புரிந்தது. காலை 8:57 மணி என்று கடிகாரமுள் நேரத்தை காட்ட அந்த திட்டம் தொடங்கியது. கோவில் சன்னதியே பக்தர்களாலும் மந்திரங்களாலும் மூழ்கியிருக்க செந்தில் கடவுள் சிலைக்கு முன்னால் செல்ல கிளம்பிய அந்த நொடி வினயின் பவுன்சர்கள் மின்னல் வேகத்தில் அவனை சுற்றி வளைத்தனர். அந்த பெருங்கூட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் செந்திலின் வாயை அழுத்தி பொத்தி கைகளை பிடித்து இழுத்து சென்றனர். அதே உடையில் உடனே அங்கு வினய் வந்து நின்று விட்டான். அந்த பரபரப்பில் தாரணியின் அத்தை விசாலாட்சி கூட அங்கே செந்தில்தான் இருப்பதாக நம்பினார். சரியாக காலை 8:59 மணி ஆனதும் ஐயர் தாலியை நீட்ட வினய் அதை வாங்கி தாரணியின் கழுத்தில் கட்டினான். 3வது முடிச்சு விழும்போதுதான் தாரணிக்கு அது செந்திலின் கரடுமுரடான விரல்கள் அல்ல, வினயின் மென்மையான ஸ்பரிசம் என்று புரிந்தது. அதிர்ச்சியில் கண்களை திறந்தாள். முன்னால் நின்று கொண்டிருந்தது வினய்தான். தாரணி விழி பிதுங்கி நிற்க வினய் அவளது முகத்தை பார்த்து மெல்ல சிரித்துவிட்டு, நான் சொன்னல தாரணி, எந்த காரணத்துக்காகவோ உன்னை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன்னு சொல்லி நான் சொன்னபடியே உன்னை எனக்கா சொந்தமாக்கிக்கிட்ட என்று உறுதியாக கூறினான். இப்படி வினய் தாலி கட்டிய அடுத்த நொடியே சிறிதும் தாமதிக்காமல் தாரணியின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு கோவிலின் வெளிப்பிரகாரத்தை நோக்கி ஓடத் தொடங்கினான். வினயின் இந்த செயலால் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஸ்தம்பித்து விட்டனர். அவனை பிடிங்க என்று செந்திலின் ஆட்கள் கத்த தாரணியின் உறவினர்களும் குழப்பத்தில் அவர்களை துரத்த தொடங்கினர். கோவிலின் வெளிப்புறத்தை நோக்கி இருவரும் மின்னல் வேகத்தில் ஓடினர். பின்னால் ஆக்ரோஷமான கூச்சல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. தாரணியும் வினயும் கோவிலின் வெளிவாசலுக்கு வந்து நின்றபோது அங்கே வினயின் திட்டப்படி போலீஸ் பலத்த பாதுகாப்புடன் நின்று கொண்டிருந்தனர். வினயும் தாரணியும் சரியாக போலீஸ் வலயத்திற்குள் வந்து நின்றனர். அவர்களை துரத்தி கொண்டு முதலாவதாக ஓடி வந்த செந்தில் அங்கே போலீஸ் ஜீப்பில் இன்ஸ்பெக்டரும் நிற்பதைக் கண்டு அப்படியே நிலைகுலைந்து நின்றான். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த செந்தில் அதிர்ச்சியில் உறைந்து அப்படியே பின்வாங்கி ஓடி தப்பிக்க முயன்றான். ஆனால் போலீஸ் அவனை மின்னல் வேகத்தில் சுற்றி வளைத்து கையில் விலங்கிட்டு லாக் செய்தனர். பதற்றமும் குழப்பமும் நீங்கி கோவிலின் வளாகம் அமைதியானது. அப்பொழுது தாரணியின் தந்தை போலீசிடம், ஏன் இவர் அரெஸ்ட் பண்ணுறீங்க என்று கேட்க அவர்கள் செந்திலின் சாகசங்களை, அதான் அவன் செய்த அனைத்து ஏமாற்று வேலைகள் என அனைத்தையும் அவரிடம் கூறினர். பின், நீங்கள் வினய் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி ஒரு அரக்கன்கிட்ட இருந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றியிருக்காரு என்று சொல்ல தாரணியின் அப்பா வினயிடம் வந்து மன்னிப்பு வேண்டினார். வினய் தம்பி, என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றினதுக்கு நன்றி என்று சொல்ல வினய் அமைதியாக இருந்தான். கோவில் வளாகத்தில் இருந்த பரபரப்பு மெல்ல அடங்கியிருந்தது. போலீஸ் செந்திலை கைது செய்து அழைத்து செல்ல ஆதி வினயின் தோளை தட்டினான். டே வினய், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ தாரணி கூட்டிட்டு வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டு ஆதி அங்கிருந்து கிளம்பினான். தாரணி அழுது கொண்டே தன் தந்தை முன்னால் வந்து நின்றாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல என்று கைகளை குப்பினாள். ஆனால் மனோகரன் அவளது முகத்தை கூட பார்க்காமல், ஏதோ அந்த தம்பி வாழ்க்கையை காப்பாற்றினாரு தான், ஆனால் நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம், நான் சொல்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னது, இதுதான் வாய்ப்பு சொல்லி நீயும் அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லை. அப்போது என் வார்த்தைக்கு என்ன மரியாதை என்று ஒரு வார்த்தையும் பேசாமல் அவமானத்திலும் வேதனையிலும் அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றார். வினயின் சொகுசு காருக்குள் ஒரு பயங்கரமான நிசப்தம் நிலவியது.
வினய் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பற்றி கொண்டு காரை செலுத்த தாரணி ஜன்னல் வழியே விரித்து பார்த்து கொண்டு வந்தாள். கார் ஒரு பிரம்மாண்டமான பங்களாவின் இரும்பு கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்தது. அது வினயின் பூர்வீக வீடு. அந்த மாளிகையின் பிரம்மாண்டத்தை கண்ட தாரணியின் இதயம் ஒரு நொடி திடுக்கிட்டது. அவளது அந்தஸ்துக்கும் வினயின் அசாத்திய சொத்து மதிப்புக்கும் உள்ள இடைவெளி அவளை பயமுறுத்தியது. அவள் சட்டென்று வினயின் கையை பற்றி கொண்டாள். வினய், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. உங்கள் ஃபேமிலியில் என்னை ஏற்றுக்குவாங்களா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். வினய் அவளது கையை தன் விரல்களால் மென்மையாக அழுத்தி அவளது பயத்தை போக்க முயன்றான். பயப்படாத தாரணி, நான் உன் கூட இருக்கல, வா உள்ள போலாம் என்று கூறி அவளை அழைத்து கொண்டு வாசலை நோக்கி நடந்தான். அவர்கள் வீட்டிற்குள் நுழைய முற்பட்ட அந்த வினாடி மேல் மாடியிலிருந்து ஒரு கம்பீரமான கண்டிப்பான குரல் அவர்களை தடுத்து நிறுத்தியது. அங்கேயே நில்லுங்க, உள்ள வரக்கூடாது என்று கேட்க இருவரும் நிமிர்ந்து பார்த்தனர். அங்கே வினயின் தந்தை விஸ்வநாத் நின்று கொண்டிருந்தார். அவர் மெதுவாக படிகளில் இறங்கி ஹாலுக்கு வந்து வினயை நோக்கி ஆக்ரோஷமாக பார்த்தார். வினய், எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை ஏன் வீட்டு வாசப்படியை மிதிக்க வச்சிருப்ப? இவளை ஏங்க கூட்டிட்டு வந்த என்று விஸ்வநாத் அதிகாரமாக கத்தினார். வினய் தன் தந்தையின் முகத்தை நேராக பார்த்து சற்றும் கலங்காமல் பேசினான். டேட், இன்னைக்கு கோவிலில் என்ன நடந்தது? செந்தில் தாரணியா எப்படி பிளாக்மெயில் பண்ணா, நான் என்ன பண்ணேன் சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கோன்னு நினச்சனே என்றான் வினய். விஸ்வநாத் நக்கலாக சிரித்தார். தெரியும் வினய், என் மகனை பற்றின அத்தனை விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் கேட்குறேன். அவர் தாரணியை ஏளனமாக பார்த்துவிட்டு மீண்டும் வினயிடம் தொடர்ந்தார். உனக்கு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டோட பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குன்னு தெரியும்ல உனக்கு? அது உனக்கு நினைவு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மிடில் கிளாஸ் பொண்ணை எப்படி ஏன் வீட்டு மருமகளாக நான் ஏற்றுக்க முடியும் என்று கேட்க, விஸ்வநாத் சொன்ன அந்த என்கேஜ்மெண்ட் வார்த்தையை கேட்ட தாரணி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். வினய், உங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா என்று உடைந்த குரலில் கேட்டாள். வினய் அவளை திரும்பி பார்த்து, தாரணி, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு தன் தந்தையை நோக்கி திரும்பினான். டேட், நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறது என்னுடைய பர்சனல். என் வாழ்க்கையில் நான் எடுக்கிற முடிவை யாரும் கேள்வி கேட்க இந்த வினய் யாருக்கோ உரிமை கொடுக்கல என்று சத்தமாக கூறினான். வினய், வார்த்தை அளந்து பேசு. இவள் நம்ம குடும்ப அந்தஸ்துக்கு தகுதியே இல்லை. இவளை ஏன் மருமகளா நான் ஒரு போதும் ஏற்றுக்க மாட்டேன் என்று விஸ்வநாத் கத்தினார். வினய் தாரணியின் கையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டு தன் தந்தையின் கண்களை ஊடுருவி பார்த்தான். இனிமே இவ வெறும் தாரணி இல்லை, இவ தாரணி வினய், என் வைஃப். ஸோ என் மனைவியா இந்த வீட்டுக்குள்ளே வரான், இதை மனசில் வச்சுக்கோங்க என்று கனாராக சொல்லிவிட்டு தாரணியை இழுத்துக்கொண்டு விறுவிறுவென்று மாடியில் இருந்த தன் அறைக்கு சென்றான். அவர்கள் மேலே செல்வதை பார்த்தபடியே இருந்த விஸ்வநாத் தன் கைகளை மூடிக்கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றார். இல்லை மைசன், நீ பெரிய தப்பு பண்ணுற. நீ இப்போ எடுக்கிற இந்த முடிவு உன் லைஃப் லாங் உனக்கு பெரிய மார்க்காக மாறப்போது வினய். அதுக்கு நீயே தயாராகிக்கோ என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டார். அங்கு மாடியில் வினயின் அறைக்குள் நுழைந்ததும் தாரணி அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். அவளது கண்கள் வினயையே விரித்து பார்த்து கொண்டிருந்தன. விஸ்வநாத் கீழே சொன்ன அந்த நிச்சயதார்த்தம் என்ற வார்த்தையும் அந்தஸ்து குறித்த ஏளனமும் அவளது நெஞ்சை ரணமாக்கி கொண்டிருந்தன. தன் கழுத்தில் இருக்கும் தாலியை பார்க்கும்போது ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் குற்ற உணர்ச்சி அவளை குடைந்தது. அவளது தவிப்பை புரிந்து கொண்ட வினய் அவள் அருகே வந்து தோள்களை பற்றினான். தாரணி, இங்க பாரு, கீழே நடந்த எதையோ நினச்சி நீ பயப்படாத. எங்கள் அப்பா அப்படிதான், எப்போவுமே அப்படிதான் பேசுவார், அதை நீ மனசில் வச்சுக்காத என்று மென்மையாக ஆறுதல் கூறினான். ஆனால் தாரணியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவள் வினயின் கையை விலக்கிவிட்டு, இல்லை வினய், நீங்கள் என்னை இப்போவே விட்டுடுறது தான் நல்லது. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. உங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்ன, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் அப்பா ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ணி வச்சுருக்காங்க. என் மேலே இருக்கிற பரிதாபத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏன் கெடுத்துக்கணும் என்று விம்மினாள். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது வினய், இப்போவே இதை முடிச்சிடலாம்
என்று அவள் சொல்லிய வார்த்தையை கேட்டதும் வினைக்குள் அதுவரை அடக்கி வைத்திருந்த கோபம் எரிமலையாக பிடித்தது. உனக்கு என பைத்தியம் பிடிச்சிருக்க தாரணி என்று சத்தமாக கத்தினான் வினை. அவளது கண்கள் சிவந்திருந்தன. நான் உன்ன மாதிரி கிடையாது தாரணி. எனக்கு காதல் தான் முக்கியம். அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு யாருக்காகவோ உன்னை அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போக என்னால் முடியாது. நீ பண்ணினல அந்த மாதிரி துரோகத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது என்று ஆக்ரோஷமாக கத்தினான். தாரணி அதிர்ச்சியில் பேசாமல் நிற்க வினையின் கோபம் இன்னும் குறையவில்லை. அந்த மிருகம் செந்தில் உன்னை பிளாக்மெயில் பண்ணானே, ஓகே, ஆனால் அதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்க நீ எப்படி தயாரான? அந்த மண்டபத்தில் அவன் கழுத்தை தாலி கட்ட வர வரைக்கும் நீ அமைதியாக தானே நின்றுட்டு இருந்த. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல தாரணி. உன்னை வேற ஒருத்தனோட நிற்கிறத பார்க்கறது கூட எவ்வளோ பெரிய நரகம் தெரியுமா எனக்கு என்று கத்திக்கொண்டே தன் கையில் இருந்த காரின் சாவியை படுக்கையின் மீது கோபத்தோடு தூக்கி எறிந்தான். அவன் எரிந்த சாவியின் சத்தமும் அவனது வார்த்தைகளின் இருந்த வலியும் தாரணியின் இதயத்தை ஊடுருவின. அப்போதுதான் வினை தன் மீது வைத்திருக்கும் காதலின் ஆழமும் தன்னை இழந்து விடுவோமோ என்று அவன் அடைந்த தவிப்பும் அவளுக்கு முழுமையாக புரிந்தது. அவள் மெதுவாக வினையின் அருகில் சென்று அவளது கோபமான கைகளை பற்றி கொண்டாள். அவளது முகம் இப்பொழுது நிம்மதியை காட்டியது. சாரி வினை, தப்புதான். இனிமேல் எதை பற்றியும் பேச வேண்டாம், விட்டுடுங்க. இப்போ எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. உலகமே எதிர்த்தாலும் சரி, கடைசியில் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்கள் தாரணியாக எங்கே நிற்கிறேன், அதுவே எனக்கு போதும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வினை என்றாள் புன்னகையோடு. தாரணியின் அந்த பேச்சு வினையின் கோபத்தை பனியாக கரைத்தது. அவளது கண்களை துரைத்துவிட்ட வினை அவளது கையை திடீரென்று பிடித்து கொண்டு, வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று அறையிலிருந்து வெளியே அழைத்து சென்றான். அவன் அவளை அந்த பெரிய ஹாலின் ஒரு பகுதிக்கு அழைத்து வந்தான். அங்கே வினையின் அன்னையின் பெரிய புகைப்படம் ஒன்று மல்லிகைப்பூ மாலையோடு கம்பீரமாக தொங்கிக் கொண்டிருந்தது. அவளை அந்த புகைப்படத்தின் முன்னால் நிறுத்திய வினை தன் தாயின் முகத்தை பார்த்து லேசாக புன்னகைத்தான். தாரணி, இவங்க தான் என் அம்மா. இன்னைக்கு நான் உன்னை திரும்ப அடைஞ்சதுக்கு காரணமே இவங்க தான். எனக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது கூட எனக்கு வாழவே பிடிக்கல. அப்போது அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று தான் ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்து உன்னை என்கிட்ட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போனேன். நான் எப்போவுமே என் மனசில் இருக்க எல்லா ப்ராப்ளமையும் என் அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கும் அப்படி தான் பண்ணேன் என்று கூறி நிகழ்ச்சியோடு செலுத்தான். வினை தொடர்ந்து பேசினான். இந்த உலகத்தில் எனக்காக பேச, எனக்கு ஆறுதல் சொல்ல என் அம்மாவை தவிர யாருமே இல்லை தாரணி. நான் ரொம்ப தனியாக இருக்கேன். அவனது குரலில் இருந்த தனிமையை கேட்ட தாரணி உடனே அவனது கைகளை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவனது கண்களை நேராக பார்த்து, அப்படி சொல்லாதீங்க வினை. இனிமே நீங்கள் தனியாக இல்லை. உங்களுக்காக உங்கள் நிழலா உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன். இது உங்கள் தாரணியோட ப்ராமிஸ் என்றால் உணர்வு பூர்வமாக. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் வினையின் அன்னையின் புகைப்படத்தின் முன்னால் கைகளை கூப்பி தங்களின் புதிய வாழ்க்கைக்காகவும் காதலுக்காகவும் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். அன்னையின் முகத்தில் இருந்த புன்னகை அவர்களுக்கு ஆசி வழங்குவது போல் இருந்தது. பிறகு வினை தாரணியை தன் கை வளையத்திற்குள் அணைத்தபடி மீண்டும் தங்களின் அறைக்குள் நுழைந்த போது கடிகாரத்தில் சரியாக இரவு 9 மணியை காட்டியது. அந்த இரவில் புதிய போராட்டங்களுக்கு நடுவே அவர்களின் காதல் இன்னும் ஆழமாக தொடங்கியது. இரவு 9 மணியை கடந்திருந்த அந்த அமைதியான வேளையில் வினையின் அறைக்குள் ஒரு புதிய நறுமணம் குடியேறியது. ஜன்னலின் வழியே ஜன்னல் திரைசீலைகளை தாண்டி வந்த குளிர்ந்த இரவு காற்று, அறைக்குள் வைக்கப்பட்டிருந்த மல்லிகை பூக்களின் மனம் காற்றில் கலந்து அந்த அறையே புதுமையாக இருந்தது. அங்கு வினை பால்கனி ஜன்னலின் அருகில் நின்று தூரத்து நகரத்தின் விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது பார்வைதான் அந்த விளக்குகளில் இருந்ததே தவிர அவனது எண்ணங்கள் அனைத்தும் அவனுக்கு பின்னால் அந்த அறையின் மென்மையான நிசப்தத்தில் இருந்த தாரணியை சுற்றியே வலம் வந்தன. இன்று காலை நடந்த கல்யாண நிகழ்வு, தந்தையின் சவால்கள், உறவினர்களின் ஆரவாரம் என எல்லாவற்றையும் கடந்து இப்போது அவன் அறையில் இருப்பது அவனது காதல் மனைவி தாரணி. அவளை தான் வசப்படுத்திய அந்த பேரானந்தம் அவனது இதயத்தின் துடிப்பை அதிகரித்தது.
அப்போது ட்ரெஸ்ஸிங் ரூமின் கதவு மெதுவாக திறக்கப்படும் அந்த மெல்லிய சத்தம் வினயின் கவனத்தை திருப்பியது. அந்த சத்தம் அவனுக்குள் ஒரு மின்சாரத்தை உண்டாக்கியது. அவன் மெல்ல திரும்பி பார்த்தான். அங்கு அறைக்குள் நுழைந்த தாரிணி ஒரு நிலவின் ஒளியில் நடந்து வரும் அப்சரஸ் போல தெரிந்தாள். நீல நிற புடவையில் அதன் வேலைப்பாடுகளுக்கு நடுவே அவள் உடல் மின்னியது. அவள் கால்களில் அணிந்திருந்த கொலுசுகள் ஒவ்வொரு அடிக்கும் சத்தம் எழுப்பி நிசப்தத்தை கிழித்தது. பால்கனி கதவின் வழியே உள்ளே நுழைந்த குளிர்ந்த காற்று அவளது மேனியை தீண்டிச் செல்ல அவளுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கம் பரவியது. அந்த நடுக்கம் அவள் அணிந்திருந்த புடவை மட்டுமல்ல, அவளது மனத்திற்குள்ளும் இருந்த ஞானத்தை வெளிப்படுத்தியது. வினய் அவளை பார்த்து புன்னகைக்கவில்லை. மாறாக அவளை ஒரு சிற்பத்தை காண்பது போல உற்று பார்த்தான். அவன் அவளுக்கு மிக அருகில் வந்து நின்றான். வினயின் உடல் சூடு அவளுக்கு மிக அருகில் உணரப்பட்டது. தாரிணி தன் இதழ்களால் எதையோ சொல்ல முற்பட்டும் தொண்டையில் வார்த்தைகள் சிக்கிக் கொண்டன. அவளது இதயம் நெஞ்சு கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வந்துவிடும் போல மிக வேகமாக துடித்தது. வினய் என்று தாரிணி மெதுவாக தன் முகத்தை நிமிர்த்தி அவனது கண்களை நேராக பார்த்து கூப்பிட்டாள். அந்த ஒரு சொல்லில் 1000 அர்த்தங்கள் கலந்திருந்தன. வினய் அவளுக்கு பதில் சொல்லவில்லை. சொல்ல தேவையில்லை என்று அவன் உணர்ந்தான் போல. அவனது தீர்க்கமான கண்கள் அவளது ஈரமான உதடுகளையும் அதன் பின்னால் உடைந்திருக்கும் பயத்தையும் அவளது கழுத்தில் அசைந்தாடிய மஞ்சள் கயிற்றையும் வசியப்பட்டவன் போல பார்த்து கொண்டிருந்தான். மெதுவாக தன் கையை நீட்டி அவளது காதோரம் சரிந்து கிடந்த கூந்தல் கற்றைகளை ஒதுக்கி அவளது கழுத்து பகுதியை மென்மையாக தீண்டினான். அந்த முதல் தொடுதல் தாரிணியின் முதுகுத்தண்டில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. தாரிணி கண்கள் சொருக லேசாக தன் இதழ்களை கடித்து கொண்டாள். இப்போ ஏன் இந்த நடுக்கம் தாரிணி? இத்தனை நாள் நான் தவிச்ச தவிப்புக்கு இன்னைக்கு தான் என் காட். நீ இப்போ முழுசா எனக்கு மட்டும் சொந்தம், என்னுடைய உயிர் என்று வினய் அவளது காதுக்குள் கிசுகிசுத்தான். அவளது மூச்சுக்காற்றின் வேகம் அவளது காதோர சருமத்தை சுட்டெரித்தது. அந்த சொற்கள் அவளுக்குள் இருந்த பயத்தை நீக்கி ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது. வினய் தன் இரு கைகளாலும் தாரிணியின் மெல்லிய இடையை வளைத்து பிடித்தான். புடவையின் வழியே அவளது இடையின் விதுவிதுப்பான சூடு அவனது உள்ளங்கையில் கடத்தப்பட வினைக்குள் இருந்த கட்டுப்பாடு மெல்ல உடைய தொடங்கியது. அவளை தன்னோடு இன்னும் நெருக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். அவள் அவளது மார்பில் சாய்ந்தாள். அவளது மென்மையான உடல் வினையின் அகன்ற மார்போடு அழுத்தமாக பொருந்திய அந்த நொடியில் காலமே ஸ்தம்பித்தது போல இருந்தது. இருவரின் மூச்சு காற்றுகளும் ஒன்றோடு ஒன்று கலந்து அறையின் ஒரு விதமான தீவிரத்தை உருவாக்கியது. தாரிணி தன் மெல்லிய விரல்களை வினையின் அகன்ற தோள்களில் மேல் படரவிட்டு அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளது அணைப்பின் தீவிரத்தில் அவளது உடல் வளைந்து கொடுத்தது. வினய் மெதுவாக தன் முகத்தை தாழ்த்தி அவளது நெற்றியில் இதழ்களை பதித்தான். பின்னர் அங்கிருந்து நகர்ந்து அவளது மூக்கு நுனியை தீண்டி அவளது கன்னங்களின் வளைவுகளில் தன் உதடுகளால் மென்மையாக கோலமிட்டான். அவளது ஒவ்வொரு முத்தமும் அவளது தயக்கத்தை உருக்கி அவளுக்குள் ஒரு புதிய தாகத்தை ஏற்படுத்தியது. இப்போது அவள் பயப்படவில்லை. மாறாக அவள் அவனுக்கு இசைந்து கொடுத்தாள். மெல்ல அவளது தாடையை பற்றி தன் முகத்தை இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்தான் வினய். தாரிணி தன் இதழ்களை லேசாக பிரித்து மூச்சுவிட திணறிய அந்த வினாடி வினய் அவளது உதடுகளை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அது ஒரு சாதாரணமான முத்தமல்ல. அது காதலின் அத்தனை தவிப்புகளையும் இயக்கங்களையும் கொட்டி தீர்க்கும் ஒரு நீண்ட ஆழமான முத்தம். தாரிணி முற்றிலும் வினயின் வசப்பட்டு அவனது முத்தத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முயன்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளிடம் இருந்து விடுபட்ட வினய் அவளை அப்படியே அள்ளி தன் கைகளில் தூக்கினான். தாரிணி தன் கால்களை காற்றில் அசைத்தபடி அவனது கழுத்தை கட்டி கொண்டு அவனது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். அவளை மெதுவாக பூக்கள் தூவப்பட்ட அந்த படுக்கையில் கிடத்தினான். அவளை படுக்கையில் கிடத்திய பின்பும் அவன் அவளை விட்டு விலகவில்லை. தாரிணியின் மீது படர்ந்த வினய் அவளது புடவையின் முந்தானையை சரிய செய்தான். அவளுடைய பளிங்கு போன்ற தேகத்தை பார்த்த வினய் அவளுடைய கழுத்தில் மின்னும் தாலியை தன் விரல்களால் தடவினான். இந்த நொடிக்காக தான் என் உயிரை காத்துட்டு இருந்துச்சு தாரிணி. உன்னை பிரிஞ்சு இருந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஓ மை காட் ஏதோ யுகம் மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு நீ எனக்கு மட்டும் சொந்தம் என்று கூறியபடி அவளது கழுத்து வளைவிலும் தோள்களிலும் தன் இதழ்களால் அழுத்தமாக முத்தவிட்டான். அவளது மீசையின் மெல்லிய குத்தலும் உதடுகளின் ஈரமும் தாரிணியை ஒரு புதிய உலகத்திற்கே அழைத்து சென்றன.
அந்த அறைக்குள் இருந்த மின் விளக்குகளின் வெளிச்சம் குறைந்து ஜன்னல் வழியே வந்த நிலவின் வெளிச்சம் மட்டும் அவர்கள் மேல் விழுந்தது. அந்த நிலவின் ஒளியில் அவர்கள் இருவரின் உடல்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒரு அழகான கவிதையைப் போல இருந்தது. மறுநாள் காலை விடியலின் மெல்லிய வெளிச்சம் அந்த பிரம்மாண்டமான பங்களாவுக்குள் நுழைந்த போது தாரணியின் மனதில் புதிய வாழ்க்கையின் நறுமணமும் விஸ்வநாத்தின் சவால்களும் ஒரு சேர கலந்திருந்தன. குளித்து முடித்து ஒரு எளிய காட்டன் புடவையில் கழுத்து தாலியை வெளியில் எடுத்து போட்டுவிட்டு அவள் கீழே இறங்கி வந்தாள். சமையலறை எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்தவளை ஹாலில் இருந்த ஒரு கண்டிப்பான குரல் தடுத்து நிறுத்தியது. நில்லு. தாரணி திடுக்கிட்டு சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்தாள். அங்கே விஸ்வநாத் கையில் ஒரு செக்கோடு சோஃபாவில் அமர்ந்திருந்தார். அவர் தாரணியை ஏளனமாக பார்த்துவிட்டு மேசையின் மீது அந்த செக் புக்கை வைத்தார். என் பையன் உனக்கு தாலி கட்டியிருக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாகிற தகுதி உனக்கு ஒருபோதும் கிடையாது. இதை வாங்கிக்கிட்டு வினையோட வாழ்க்கையிலிருந்து இப்போவே விலகிடு. உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு இந்த அமௌண்ட்டே 7 தலைமுறைக்கும் போதும் என்று கூறி ஒரு பெரிய தொகை எழுதப்பட்ட செக்கை அவளை நோக்கி நீட்டினார். தாரணி ஒரு நொடி ஸ்தம்பித்தாள். அவளது கண்கள் கலங்கினாலும் நெஞ்சுக்குள் ஒரு புதிய தைரியம் பிறந்தது. வினய் தன் மீது வைத்திருக்கும் காதலின் ஆழம் அவளுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. எனவே அவள் மெதுவாக அந்த செக்கை கையில் வாங்கினாள். விஸ்வநாத்தின் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை அரும்பியது. பணம்னா இந்த மிடில் கிளாஸ் எதையும் செய்யும் போலே என்று அவர் நினைத்த மாத்திரத்தில் தாரணி அந்த செக்கை 2ஆக கிழித்து மேசையின் மீது வைத்தாள். அவர் அதிர்ச்சியுடன் அவளை பார்க்க, வினயோட காதலுடைய வேல்யூ இந்த செக்கில் இருக்க வேல்யூ விட ரொம்ப பெருசு. நான் இந்த வீட்டுக்கு வந்தது வினயோட ஒய்ஃபை மட்டும்தான், உங்களுடைய சொத்துக்காக கிடையாது, அண்ட் அவரோட காதலுக்காகவும் தான். ஸோ எந்த காரணத்தை கொண்டோ நான் அவரை விட்டு போக மாட்டேன் என்று தீர்க்கமாக கூறிவிட்டு அவள் சமையலறையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அதே நொடி மாடிப்படிகளில் இருந்து வினய் வேகமாக இறங்கி வந்தான். ஹாலில் கிழிந்து கிடந்த செக் துண்டுகளையும் விஸ்வநாத்தின் சிவந்த முகத்தையும் பார்த்த அவன், இங்கே என்ன நடந்துச்சு என்று அதிகாரமாக கேட்டான். சமையலறை வாசலில் நின்ற தாரணி சற்றென்று திரும்பி, ஒன்றும் இல்லை வினய், மாமா சும்மா பேசிட்டு இருந்தாங்க, நான் உங்களுக்கு காஃபி போடட்டுமா என்று கூறிவிட்டு விஸ்வநாத் எதையும் பேசும் முன்பே சமையலறைக்குள் நுழைந்து விட்டாள். விஸ்வநாத் வினயிடம் ஏதோ பேச முற்பட்டு, வினய், நான் சொல்றதை கேளு என்று ஆரம்பித்தார். ஆனால் வினய் அவரது பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. விறுவிறுவென்று எழுந்து சமையலறைக்குள் நுழைந்தான். அதை பார்த்த விஸ்வநாத், இனி உங்களுக்கு ஏன் வழிதான் சரி, எப்படி இந்த பொண்ணு அவள் லைஃப்ல இருந்து அனுப்பணும்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு வேகமாக கிளம்பினார். உள்ளே சமையலறையின் மேடைக்கு அருகில் காஃபி தூள் டப்பாவை தேடிக்கொண்டிருந்தாள் தாரணி. அப்பொழுது திடீரென்று 2 பலமான கரங்கள் அவளது இடையை வளைத்து பிடித்து அவளை பின்னால் இழுத்து அணைத்து கொண்டன. சற்றென்று அதிர்ந்த தாரணி, வினய் விடுங்க, என்ன யாராச்சும் பார்க்க போறாங்க என்று நாணத்தோடு முணுமுணுத்தாள். வினய் அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து மென்மையாக மூச்சு காற்றை செலுத்தினான். யார் பார்த்தா என்ன தாரணி, நீதான் இப்போ என் ஒய்ஃப் ஆகிட்டல. காலையில் எழுந்த உடனே உன் முகத்தை பார்க்காம உன்னை இப்படி அணைக்காம என் டேவே ஸ்டார்ட் ஆகாது தாரணி என்று காதலோடு சொன்னான். வினய் ப்ளீஸ், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, காஃபி குடிங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உடனே கிளம்புங்க என்று அவளது கையை மெல்ல விளக்கினாள். வினய் அவளது கன்னத்தில் ஒரு மெல்லிய முத்தத்தை பதித்துவிட்டு, சரிங்க மேடம், இப்போ தப்பிச்சிட்டிங்க, ஆனால் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவேன் என்று கண்ணடித்து விட்டு காஃபியை குடித்துவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். மறுபுறம் மதுராவின் வாழ்க்கையில் ஒரு புதிய புயல் வீசிக்கொண்டிருந்தது. அன்று மதுரா வங்கியின் மதிய உணவு இடைவேளையின் போது தன் தோழியான ஸ்வேதாவிடம் அமர்ந்து நேற்று நடந்த அத்தனை சம்பவங்களையும் ஆதி தன் மீது காட்டிய காதலையும் தன் மனதில் ஆதிக்கு இருக்கும் இடத்தையும் உணர்வுபூர்வமாக பகிர்ந்து கொண்டாள். ஸ்வேதா, நேற்று ஆதி என்கிட்ட பேசின விதம் அண்ட் அவரோட காதலை என்கிட்ட சொன்ன விதம் எனக்கு இன்னும் கனவு மாதிரி இருக்குடி, என்னால் நம்ப கூட முடியல தெரியுமா என்று மதுரா கண்களில் மின்னலோடு கூறினாள். ஆனால் ஸ்வேதாவின் முகம் மாறவில்லை. அவள் சற்று யதார்த்தமாக யோசித்தாள். ஸ்வேதா மதுராவின் கையை பற்றி கொண்டு, மதுரா, ஆதி இப்போ உங்ககிட்ட காதலை சொல்கிறான், ஓகே, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒருவேளை ஆதி தன் மனசை மாற்றிக்கிட்டா, இல்லை இப்போது அவன் உன்னை வெறும் ஒரு யூஸ் பண்ணுற பொருளை மட்டும் பார்த்தா அப்புறம் விலகிட்டா என்ன பண்ணுவ நீ?
எல்லாத்துக்கும் மேலே ஒருவேளை மேக்னா மறுபடியும் உங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்தா, அப்போது உன் வாழ்க்கையோட நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ப்ளீஸ் மதுரா, ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன். எனக்கு என்னமோ சரியா தோணலை என்று கூறிவிட்டு அவளது பாக்ஸை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். ஸ்வேதா சொன்ன அந்த வார்த்தைகள் மதுராவின் நெஞ்சில் ஒரு இடியாக இறங்கின. அவ சொன்ன மாதிரி மேக்னா மறுபடியும் வந்துட்டா என்ன நடக்கும் என்ற கேள்வி அவளது ஒட்டுமொத்த நிம்மதியையும் குலைத்தது. மதியம் முழுவதும் அவளால் வேலையில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. ஒரு பயங்கரமான குழப்பமும் கவலையும் அவளை சூழ்ந்து கொண்டது. இப்படியே நேரம் சென்று மாலை நேரம் வந்தது. மதுரா பேருந்தில் அமர்ந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். அவளது மனதுக்குள் ஸ்வேதாவின் எச்சரிக்கைகள் சத்தமிட்டு கொண்டே இருக்க, பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டு திடீரென்று திரும்பினாள். அங்கே அவளுக்கு அருகில் ஒரு பெண் தன் மடியில் ஒரு குட்டி பெண் குழந்தையை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அந்த குழந்தை மிகவும் அழகாக மென்மையான கண்களோடு மதுராவை பார்த்து சிரிக்கத் தொடங்கியது. மதுராவின் கைகளை பிடித்து இழுத்து தன் மழலை மொழியில் விளையாடத் தொடங்கியது. மதுரா அந்த நொடி தன் கவலைகளை அனைத்தையும் மறந்து அந்த குழந்தையோடு விளையாடினாள். சில நிறுத்தங்களுக்கு பிறகு அந்த குழந்தையும் அவள் தாயும் பேருந்தை விட்டு இறங்கி சென்றனர். குழந்தை இறங்கியதும் மதுராவுக்கு ஏதோ தன் சொந்த குழந்தையை பிரிந்தது போன்ற ஒரு ஏக்கம் உண்டானது. அவளது மனம் மெதுவாக ஒரு புதிய கற்பனைக்குள் இறங்கியது. எனக்கும் ஆதிக்கும் ஒரு க்யூட்டான கேர்ள் பேபி பிறந்தா இப்படி தானே இருக்கும், அந்த பேபியும் இதே மாதிரி என் மடியில் உட்காந்து விளையாடினா என்று நினைத்த மாத்திரத்தில் மதுராவின் கண்ணங்கள் வெட்கத்தால் சிவந்து போயின. பேருந்தில் ஏகப்பட்ட கூட்டம் இருந்தும் அவள் தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அந்த பகற்கனவில் உருகி போனாள். அந்த வெட்கத்திலும் மயக்கத்திலும் மதுரா தன் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தத்தை கவனிக்க தவறினாள். 2 நிறுத்தங்கள் தாண்டிய பிறகே அவளுக்கு சுயநினைவு வந்தது. பதற்றத்தோடு பேருந்தை விட்டு இறங்கியவள் வேறு வழியின்றி ஒரு ஆட்டோவை பிடித்து அறக்க பறக்க வீட்டை நோக்கி வந்தாள். அங்கே வீட்டின் வாசலில் ஆதி நின்று கொண்டு யாரிடமோ ஃபோனில் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே தூரத்தில் மதுரா வழக்கமாக வரும் திசைக்கு நேரெதிரே ஆட்டோவில் இருந்து இறங்கி வருவதை கண்டு அவன் நெற்றியை சுருக்கினான். மதுரா கேட்டின் அருகே வந்ததும் ஆதி ஃபோனை சற்றே தள்ளி வைத்துவிட்டு, ஹேய் மதுரா, இன்னைக்கு இந்த பக்கம் வர, என்னாச்சு என்று கேட்க, ஆதியை கண்டதும் மதுராவுக்கு பேருந்தில் கண்ட அந்த குழந்தை கனவு சற்றென்று நினைவுக்கு வந்தது. அவளது கன்னங்கள் அப்படியே சிவந்து கண்கள் அங்குமிங்கும் அலைப்பாய்ந்தன. ஆதிக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் நெஞ்சு படபடவென துடிக்க, அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலையை கவிழ்த்து கொண்டு மின்னல் வேகத்தில் வீட்டின் உள்ளே ஓடினாள். ஆதி அவளது ஓட்டத்தை பார்த்துவிட்டு, இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் எப்படி ஓடுறா, நான் எதனா தப்பா கேட்டனா என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டு மீண்டும் தன் ஃபோன் காலை தொடர்ந்தான். வீட்டிற்குள் நுழைந்த மதுரா ஹாலில் நின்றிருந்த மாதவியை கூட கவனிக்காமல் தன் அறைக்கு விறுவிறுவென்று ஓடினாள். அவளது முகத்தில் இருந்த அந்த அசாத்தியமான புன்னகையையும் வெட்கத்தையும் ஓட்டத்தையும் பார்த்த மாதவியும் குழப்பமடைந்தார். ஏன் இப்படி சிரிச்சிட்டு ஓடுறா, வெயிலில் போனதுனால எதனா பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏற்கனவே அப்படிதான் நடந்துப்பா என்று மாதவி யோசித்து கொண்டிருக்கும் போதே மதுராவின் அறைக்கதவு உள்பக்கமாக தாழிடப்படும் சத்தம் கேட்டது. இப்படி மதுரா ஆதியின் நினைவில் மூழ்கி கொண்டிருக்க, அங்கே ஆதிக்கும் மதுராவிற்கும் இடையே ஒரு பெரிய போரையை உருவாக்க வந்து கொண்டிருக்கிறாள் மேக்னா. மேக்னா மீண்டும் வந்தால் இருவரின் காதலும் என்ன ஆகும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.